திருமணத்துக்கு முன்னாடி காமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, காமசாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இது பற்றின நிறைய அஜால் உஜால் ப்ராடக்ட்லாம் நம்மளுடைய லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கு என்னுடைய நம்பரும் அதில் இருக்குது. பொதுவாக பார்த்தோன்னா காமத்தை பற்றி சொல்லித்தர வேண்டிய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சொல்லித்தராங்கன்னு வச்சுங்களேன். பெண்ணுக்கு வந்து காமத்தை பற்றி சொல்லித்தராமல் தனி கொடுத்தனம் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தர ஆள் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகம். போனோடனே எப்படி வந்து தனி கொடுத்தனம் போகிறது, எப்படி வந்து ஃபேமிலியிலேருந்து தனியாக போய் தனியாக வருமானம் ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் கணவனோட எப்படி ஒத்துமையாக இருக்கிறது, எப்படி வந்து காமத்தை வந்து அனுபவிக்கிறது அப்படின்றது சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நானே ஃபோர் ப்ளே பண்ணணும், நானே அவங்கள மூடி ஏற்றணும், என்னையும் நானே மூடி ஏற்றிக்கணும், நானே மேட்ரு பண்ணணும், எல்லாத்தையும் நானே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடத்துல போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஃபோர் ப்ளே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சும்மா அப்படியே நான் வந்து உனக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் வந்து உனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், போகிறேன் வர்றேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சும்மா படுத்துருக்கிறதுலையோ இல்லை வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ மட்டும் இருக்காது. செக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான விஷயம். ஆண் மட்டும்தான் பெண்ணை திருப்திப்படுத்தணுன்றது கிடையாது. பெண்ணும் ஆணை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்த்தோன்னாக்கா இந்த ஆண் வந்து எல்லாத்தையும் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் ஒரு பக்கம். ஓகே, அந்த சுப்பீரியர் பவர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களோடைய சோம்பேறித்தனம். இதுதான் முக்கியம். நான் எதுக்கு செய்யணும், நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரேன் அப்படின்றப்ப நான் எதுக்கு எல்லாத்தையும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும், இதெல்லாம் ஆண்கள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேரோட மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் செக்ஸ் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும் தான் பண்ணணும். ஒரு சில ஆண்கள் ஸ்பேஸ் தர்றது கிடையாது, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஸ்பேஸ் கொடுக்குற இடத்துல கூட பெண்கள் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக கிடையாது. நான்லாம் எதுக்கு பண்ணணும், நான் சும்மா படுத்திருந்தால் மட்டும் போதும், அவங்களே செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இன்பம் வந்து அனுபவிக்கணுன்ற எண்ணம் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே கிடையாது. ஆனால் குடும்பத்துடைய கட்டமைப்பே வந்து காமத்தில் தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஒரு ஃபேமிலியாக ஒருத்தவங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னாக்கா காமத்தில் தான் ஆரம்பிக்குது. அதில் வந்து மிக முக்கியமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா காமம் வந்து எல்லாத்தையும் போடுறது தானே, விலங்குகளும் குட்டி போடுறது, நம்மளும் குட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து குட்டி போடுறதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ நாய் போன்ற விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட இனப்பெருக்கத்துக்கான நேரத்தில் மட்டும் தான் செக்ஸ் வச்சுக்கணும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா மழை நேரம் குளிர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாட்டிக்கிட்டு தெரியும். ஸோ ஆனால் ஆண்கள் பெண்கள் அப்படி கிடையாது. மற்ற நேரத்துலையும் நம்ம உடல் உறவு வச்சுப்போம், நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறது தவிர நிறைய விஷயம் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண் வந்து பெண்ணுக்கும், பெண் வந்து ஆணுக்கும் பண்ணணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஃபோர் ப்ளே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 30 வயசு வரை டெஸ்டோஸ்டெரான் நல்லா பீக்கில் இருக்கும், செக்ஸ் மூட் பயங்கரமாக இருக்கும், எந்த நேரமும் போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறந்த பிறகோ இல்லை வந்துட்டு 30 வயசு ரீச் ஆகக்குள்ள தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இப்போ வயசுக்கு வந்தப்போ எப்படி வந்து ஒரு பீக்கில் இருந்தாங்களோ அதே பீக் வந்து 30 வயசுக்கு அப்புறம் வரும். இந்த கடத்தில் என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆண்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பான், போட்டு ரொம்ப செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பான். இந்த அம்மா வந்து வேணாம் வேணாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு கடத்தில் என்ன பண்ணிடுவான், இவங்களுக்கு செக்ஸே பிடிக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். ஸோ 30 வயசுக்கு அப்புறம் பெண்கள் எதிர்பார்க்கும்போது இவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை என் ஒய்ஃப்க்கு இது பிடிக்காது அது பிடிக்காது. ஏன்னா என்னுடைய நண்பர்களே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்க்கு வந்து இப்படி பண்ணால் பிடிக்காது, அப்படி பண்ணால் பிடிக்காது. அது யார் சொன்னால், ஒரு வாட்டி இவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவங்க வெக்கத்துலேயோ கூச்சத்துலேயே வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, அதோடு இவங்க விட்டுருப்பாங்க. ஸோ ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷன் இருக்கணும். செக்ஸ் எப்படி வச்சுக்கிறது, போகிறது வர்றது, டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறது. சில பேர் வந்து மூடு வந்தால் செக்ஸ் வச்சு பண்ணுவாங்க. யாருக்கு மூடு வந்தால், ஆணுக்கு மூடு வந்தால் செக்ஸ் வச்சுக்கிறது. அது கிடையாது, ரெண்டு பேத்துக்குமே மூடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்தில் ஒன்று விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம். இதை யார் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பெண்ணுடைய சித்தியோ இல்லை பெண்ணுடைய அக்கா யாராக இருக்காங்க அவங்களோ இல்லை வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான யாராவது ஃப்ரெண்டு யாராக இருந்தாங்க முன்னாடியே கல்யாணம் ஆனால் அவங்க சொல்லி புரிய வைக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காமசாஸ்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதோ இல்லை வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து ஆண்கள் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுனாக்கா அவனுங்க மைண்டில் இருக்கிற இமேஜினேஷன் எல்லாத்தையும் இவங்கள்ட்ட கேட்கிடுவானுங்க. ஆனால் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, ஓரளவு உண்மையை தான் சொல்லுவாங்களே தவிர இமேஜினேஷன்லாம் ரொம்பலாம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஓகேவா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாமளாம் வந்து நம்ம ஒரு கேண்டீன் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ சொல்கிறோம், ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளே டெய்லி வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு மேலே நமக்கு ஒரு பக்கம் கடுப்பு வரும்ல. அதே மாதிரி தான் செக்ஸில் வந்து நம்மளே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குள்ள அவங்க எதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்க மேலே ஒரு கோவம் வரும். நம்மளே எல்லாத்தையும் செய்கிறோம், அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்றது. அந்த கடத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுயன்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் எப்படி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சுயன்பம் பண்ணாங்களோ அதேமாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சுயன்பத்திலேயே
திளைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கையடிச்சாலே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, நான் எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ மூடி ஏற்றிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு மேட்ரு போட்டுட்டு ரொம்ப டயர்டாகி படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓனமாக கச்சன்னு அடித்தமா ஊற்றினமா வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. இன்னொன்று, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்கல அப்படின்றத தாண்டி இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சலைவா வரணும், மூடு ஏற்றணும் அப்படின்னாக்கா இப்போ ஆண்கள் போட்டு ஃபோர் ப்ளே பண்ணணும், தடவணும், அங்கே முத்தம் கொடுக்கணும், இங்கே முத்தம், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு எரெக்ஷன் ஆகலைன்னா அது ஆணுடைய குற்றம். ஓகேங்களா? பெண்ணுக்கு மூடையாமல் செக்ஸ் வச்சுக்கிட்டா ஆணுடைய குற்றம் மாதிரி ஆண்களுக்கு மூடையில்னா அதுவும் ஆணுடைய குற்றம். அது எப்படி ஆகும்? பெண்கள் தானே ஃபோர் ப்ளே பண்ணணும் அந்த இடத்துல. பெண்கள் வந்து ஃபோர் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஓரல் செக்ஸோ இல்லை வந்து கையை வச்சு பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு மூடி ஏற்றணும். இதுதான் விஷயம். கள்ளக்காதல் வந்து நிறைய இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளக்காதலியோ இல்லை கள்ளக்காதலனோ அவங்களுக்கு முழுமையான முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே செஞ்சு தர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. செக்ஸாக இருக்கட்டும் இல்லை அன்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓப்பனாக பேசுவாங்க, ஓப்பனாக பேசி சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக செக்ஸ் லைஃப்பை பற்றி 2 பேரும் ஓப்பனாக பேசணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒன்று விட்டு வச்சு இது வந்து மனசை விட்டு பேசினா மட்டும்தான் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி இல்லைன்னா ஆண் மட்டும் அவனுக்கு மூடு வர்ற டைமில் பெண்ணிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இல்லை வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு கடுப்பு வந்துடும். என்ன அப்படின்னாக்கா, உனக்கு தேவையான டைமில் மட்டும் வர, எனக்கு தேவையான டைமில் நீ வரமாட்டேற. அதுமாரி ஆண்கள் பண்ணக்கூடிய பல தவறுகளில் மிக முக்கியமானது என்னென்னா, இவன் அப்ரோச் பண்ணவங்கள அவங்க வரணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணவங்கள இவன் டயர்டாக இருக்குன்னு படுத்துருவான். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. உனக்கு தேவையானப்போ நான் உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டயர்டாக இருந்தாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, டயர்டில் படுத்திருப்பாங்க, திடீர்னு போது சொரியக்குள்ளே மறுபடியும் அவங்க அதுக்காக சம்மதிப்பாங்க. ஸோ பெண்கள் வந்து அப்படி அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் நிறைய பேர் அதை சம்மதிக்கிறது கிடையாது. இதுதான் குடும்பத்துடைய விரிசலுக்கு ரொம்ப மிகப்பெரிய காரணம் அமைஞ்சது. ஸோ காமத்தோடைய அறிவு, ஃபோர் ப்ளே அப்படின்றது 2 பேர்த்துக்குமே முக்கியம். 2 பேருமே காமத்தை அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம தகவல் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதை அனுப்பணும்னு வச்சுங்களா, அனுப்பிச்சு விடுங்க. நன்றி, வணக்கம்.